விஜய் வந்து தீபிகா வந்து கோர்ட்ல ஒப்படைச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இனி அடுத்து வந்து கோர்ட்ல தான் இந்த விஷயம் நடக்கப் போகுது. இந்த கேஸும் நடக்கப் போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, இதுவரைக்கும் தீபிகாவால ஒரு விஷயத்த கூட விஜய்கிட்ட இருந்து வாங்க முடியல. அவங்க எந்த சூழ்நிலையிலயும் மல்லிய வந்து விட்டுக் குடுக்குற மாரி தெரியல. அதனால அவங்க வந்து எவ்வளவோ டார்ச்சர் அனுபவிச்சாங்க. இருந்தாலும் அவங்களோட லாயர், அதாவது மல்லி போய் ஒரு லாயர கூட்டு வராங்க. அந்த லாயர் வந்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த கொடுமைகள பார்த்தோனே, "நீங்க எதுக்கு உங்க கஸ்டடில வச்சுட்டு இருக்கீங்க? அவங்கள வந்து நீங்க கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க பார்த்துக்கிறோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, ஒரு 24 மணி நேரம் ஆயாச்சு அப்படின்னாலே அத வந்து கோர்ட்ல ஒப்படைக்கணும். நீங்க இன்னும் உங்க கஸ்டடில வச்சிருந்தீங்கன்னா, நான் வேற மாரி போவேன் அப்படிங்கிற மாரி அந்த லாயர் மிரட்டியிருப்பாங்க. அப்ப அந்த விஷயத்த வச்சுக்கிட்டு தான் இவங்க தீபிகா என்ன பண்ணியிருப்பாங்க, விஜய் வந்து கோர்ட்ல ஒப்படைச்சிருப்பாங்க. அப்ப கோர்ட்ல தான் வந்து சராமாரியான கேள்விய வந்து தீபிகாவ கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, ஜட்ஜுமே தீபிகாவ விளாசுன்னு விளாச போறாங்க. எதுக்காக அப்படி சொல்றோம்னா, தீபிகா பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து சட்டத்துக்கு முரணா தான் செய்றாங்க. அவங்க வந்து நல்ல இன்ஸ்பெக்டர் அப்படின்னு அந்த லாயரே சொல்றாங்க. இருந்தாலும் கூட அவங்க ஒரு தப்பு பண்றாங்க. என்னன்னா, ஒருத்தர் வந்து நான் தான் குற்றவாளி, நான் தான் இந்த கொலைய பண்ணேன் அப்படின்னு சொன்னா கூட, நீங்க அதில முக்கியமான ஆதாரங்கள் என்ன எடுத்தீங்க? அப்ப அந்த ஆதாரங்கள்ல இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கா? இல்ல இவர் தான் அந்த மர்டர பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கான எந்த முக்கியமான ஆதாரம் உங்கள வந்து அதில வந்து இவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணுச்சுன்னு சராமரியா தீபிகாட்ட கேட்கும்போது, தீபிகாவுக்கே அதில பதில் இருக்காது. அப்ப மல்லியுமே அங்க கூண்டுல ஏறி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப மல்லி பேசும்போதும் தீபிகாவ சராமரியா வந்து அதில சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா நான் எவ்வளவோ எடுத்து சொல்லதுக்கு போனேன். இந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்ன வந்து பேசவே விடல அப்படிங்கிற மாரியும் அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டுகள சொல்லுவாங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே தீபிகாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா, தீபிகா ஆரம்பத்திலே சொன்னது தான், இந்த விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போச்சுன்னா அங்க நிக்கவே நிக்காது. நம்ம தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இப்ப தீபிகா சொன்ன மாரி ஆவப்போது கோர்ட்ல வந்து, அங்க ஜட்ஜ் வந்து என்ன பண்ணுவாங்க, தீபிகாவ தான் வார்ன் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாரி ஒருத்தர் தப்பு செஞ்சிருக்காரா, செய்யலையா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு ஒரு முகாந்திரம் இருக்கணும். அது இல்லாம நீங்க பாட்டு சும்மா அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வரது தப்பு அப்படிங்கிற மாரி வார்ன் பண்ணுவாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.